திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் மாணவ செல்வங்களே, இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை அழைக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். Welcome blessed students of the National Bible College on these online classes. அன்பு தோழர்களே, கண்ணியத்துக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து பேசிய உவமைகளை குறித்து நாம் படித்து வருகிறோம். அதாவது இந்த பேரபிள் என்ற ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து, அது ஒரு வகையான போதனை முறை. உவமைகள் என்பது சத்தியத்தை மனிதனுக்கு ஒரு சிறு கதையில் சொல்வது. பல முறை நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது ஹெவன்லி ட்ரூத் எக்ஸ்பிளைன்ட் ஆன் த எர்த்லி ஸ்டோரிஸ். பரலோகத்துக்குரிய சத்தியங்கள் உலகத்துக்குரிய சிறிய கதைகளில் சொல்லப்படுவது. நம் நாட்டு இலக்கியங்கள், பழமொழிகள், கவிதைகள் எல்லாவற்றிலும் உவமைகள் இருக்கிறது. ஆனால் அந்த உவமைகள் போலி உவமைகள், கற்பனை உவமைகள், கனவு உவமைகள், ஏராளமான பொய்களை அடிப்படையாக கொண்டது. படிப்பதற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன எந்த ஒரு உவமையும் நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடியதும், நம்மை வாழ்விக்கக்கூடியதும், தேவன் எதை விரும்புகிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்கக்கூடியதும் சத்தியமாகவும் இருக்கிறது. இந்த நாளில் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும் இருக்கிற ஒரு பகுதியை நாம் தெரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து இந்த உவமையை ஒரு வித்தியாசமான ஒரு பின்னணியில் சொல்கிறார். ஆகவே அந்த பின்னணி என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த உவமையினுடைய கருத்தை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். லூக்கா 12:13வது வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆசியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாக பங்குடையவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசைகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இதுதான் அந்த பின்னணி. அதாவது ஒரு அண்ணனோ தம்பியோ என்ன சொல்கிறான், எங்கள் சொத்தை நீங்கள் பாகம் பிரித்து கொடுங்க. அவங்களுக்குள்ள சண்டை. சகோதரர்கள், இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியில் நாம் பார்க்குறோம். நிலத்தகராறு, வீட்டு தகராறு, அண்ணன் தம்பிங்க ஒருத்தன் வெட்டிக்கிறத கொல்றத பார்க்குறோம். அப்பா அம்மாவையே கொன்று போடுகிற பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். அதாவது அவ்வளோ வெறி. தம்பி அண்ணனை கொல்கிறான், அண்ணன் தம்பியை கொல்கிறான். காரணம் என்னன்னா பொருளாசை. இந்த பொருளாசையை குறித்து ஒரு உவமையை இங்கே சொல்றார். உலகத்திற்கு நம்ம எல்லாரும் பொருள் இல்லாமல் இருக்க முடியாது. பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அருள்னா கிருபைன்னு அர்த்தம். ஆக பரலோகத்துக்கு போனோன்னா தேவ கிருபை நமக்கு வேணும். பூமியில் நம்ம வாழணும்னா பொருள் நமக்கு தேவை. ஆனால் அந்த பொருள் எவ்வளவு தேவை என்பதில் தான் பிரச்சனையே இருக்குது. ஏன்னா பொருள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒருவனுக்கு எவ்வளவு தான் ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுடைய ஆத்மாவுக்கு ஈடாக இருக்காது. மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனத்தில் இயேசு இப்படி சொல்கிறார், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் தன் ஆத்மாவுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? சகோதரர்களே, கிறிஸ்துவுக்கு முன் 400வது ஆண்டில் கிரேக்க நாட்டிலிருந்து ஒரு மாபெரும் வீரன் புறப்பட்டான். அவன் பேரையே ரொம்ப ஆச்சரியமாக நம்ம இன்ன வரைக்கும் சொல்கிறோம். மாவீரன் அலெக்சாண்டர் என்று அவனை சொல்கிறோம். அவன் 30 வயது தான் வாழ்ந்தான். ஆனால்
இந்த பூமி முழுதும் ஆளக்கூடிய பேரரசனாக மாறிவிட்டான். அவன் இந்தியாவில் பஞ்சாப் வரைக்கும் வந்து போனான் என்று நம்ம படிக்கிறோம். இவ்வளோ பெரிய ஆஸ்தியை உலக நிலப்பரப்ப அவன் அடைஞ்சாலும் கூட அவன் சாகும்போது அவனுடைய அந்த ஊர்வலத்தில் அவன் என்ன சொல்லியிருந்திருக்கான், என்னுடைய 2 கையை வெளியே வச்சு அப்படியே தெருக்கள் வழியாக கொண்டு போய் என்னை அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னா, அந்த 2 கையில் சம்பாதிச்சது ஒன்றுமே இல்லை அப்படின்றது ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இந்த உலகம் முழுதும் ஆதாயம் பண்ணேன், ஆனால் எடுத்துன்னு போகிறது ஒன்றுமே இல்லை. எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் யோபுல நம்ம படிக்கிறோம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில், நான் நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் நான் அவ்விடத்திற்கு திரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று பரிசுத்தவானாகிய யோபு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 39 6வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். கவனிச்சிங்களா? விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். நல்லா புரியுது இல்லையா? வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், காரணம் இல்லாமல் கஷ்டப்படுறான். ஆசையை சேர்க்கிறான், எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டான், அதை யார் வாரிக்கொண்டு போவான் என்று அறியாதிருக்கிறான். இந்த வசனம் எவ்வளோ பளிச்சுன்னு பார்த்தீங்களா? வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், அதை யார் வாரிக்கொண்டு போவான் என்று அறியாதிருக்கிறான். யோபுனுடைய புத்தகம் 27வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? ஆகவே ஒரு மாயக்காரன் எவ்வளவுதான் சேர்த்து கொண்டாலும் அது அவனுக்கு பயனில்லை. யோபு 20வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான். அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியா இருக்கும். அவன் களி கூறாதிருப்பான். அவன் ஒடுக்கி ஏழைகளின் கையை விட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும் தன் வயிறு திருப்தியற்றபடியினாலும் அவன் நிச்சயித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை. அதாவது இந்த ஊரை அடித்து உலையில் போடுற ஆள், எல்லாத்தையும் தன்னுடையது என்று நினைக்கிற மனுஷன் சாப்பிட்றத வாந்தி எடுத்துருவான்றார். சாகும்போது எதையும் எடுத்துன்னு போகிறதில்லை. இது எவ்வளோ உண்மை என்பதை நீங்கள் பாருங்கள். இதுதான் பொருளாசை என்பது. அதனால தான் நியாயப்பிரமாணத்திலேயே இச்சையாதிருப்பாயாக என்பது ஒரு கட்டளையாக இருக்கிறது. பொருளாசை குறித்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணுமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இயேசு கிறிஸ்து சத்தியத்தை நமக்கு இங்கே குறிப்பிடுகிறார். நம்ம எவ்வளவு தான் செல்வங்களை சேர்த்து பூமியின் அடியில் புதைத்து வைத்தாலும் பூமியின் அடியில் இருக்கிற பூச்சிகள் அவைகளை தின்றுவிடும், அல்லது அந்த உலோகங்கள் துருப்பிடித்து விடும், அல்லது திருடர்கள் நமக்கு தெரியாமல் அதை வந்து கொள்ளையடித்து செல்வார்கள். கேரளாவில் ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோவில் 2000 வருட சொத்தை 3 அறைகளிலே ஒளித்து வைத்திருக்கிறது. இன்னைய தேதி வரைக்கும் 2 அறைகளை மட்டும்தான் திறந்து பார்த்தாங்களாம். லட்ச லட்ச கோடிகள் பெருமானம் உள்ள தங்கம் வெள்ளிகள் அதற்குள் இருக்கிறது. அத்தனையும் பாவ வழியில் ரத்தம் சிந்தி பிறருடைய உயிரை குடித்து சேகரிக்கப்பட்ட பொருட்கள். அதனால் நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும் அது துருப்பிடித்து விடும், அது பூச்சி தின்று விடும், அதை திருடர்கள் கண்ணமிட்டு கொள்வார்கள். சேர்த்து வச்சால் அதை சாப்பிட்டானோ பார்த்தீங்களா,
அதை சேர்த்து வச்சவன் யாராவது அனுபவிச்சானா பார்த்தீங்களா? அவனுடைய தலைமுறை, அவனுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் யாராவது அனுபவித்தார்களா? ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு மேலாக திறக்கப்படாத அந்த பாதாள அறைகளை பூட்டப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுடைய ஆத்மாவுக்கு ஈடாக இருக்காது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9-10 வசனங்கள் உங்கள் கையில் இருக்கிற பைபிளை நீங்கள் பேனா வச்சுருந்தீங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணுங்க. 9ஆம் வசனம் பாருங்கள். ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இந்த ஒரு வசனத்தில் எவ்வளோ ஆழமான சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஊரில் சாதாரண ஒரு பழமொழி, அவனுக்கே சூனியம் வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இன்னொரு பலமான ஒரு பழமொழி, அவனுக்கே குழியை வெட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் நடக்குது பாருங்கள். ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் 1 சோதனையிலும் 2 கண்ணியிலும். இந்த இடத்துல கண்ணின்னு சொன்னால் பறவைகளை பிடிப்பதற்காக வேடர்கள் வலைகளை விரிப்பாங்க. அது அந்த பறவைகளுடைய கண்ணுக்கு தெரியாது, அது உள்ளே மாட்டிக்கொள்ளும். அது மாதிரி சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும், சேத்துல புதஞ்ச மாதிரி சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். யார் விழுகிறார்கள்? ஐஸ்வரியவான்களாக மாற விரும்புகிறவர்கள். இன்றைக்கு உலகத்தில் 10 பேர் இந்த உலகத்துக்கு எல்லாருடைய சொத்துல 50% அவங்க கையில் வச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த 10 பணக்காரர்களில் ஒரு ஆள் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆள். உங்களுக்கு தெரியும், அந்த அம்பானி என்ற ஒரு மனிதன். ஆனால் அவர்கள் இதையெல்லாம் அனுபவிப்பார்களான்னு பாருங்க. அவர்கள் அதை விட்டு செல்ல வேண்டும். இப்பொழுது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும், அந்த இடத்துல எல்லா தீமைக்குன்ற ஒரு கருத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. தீமைனாவே நமக்கு என்னன்னு தெரியும். எல்லா தீமைக்கும், ரூட் ஆஃப் ஆல் ஈவில் என்று சொல்றார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். பைபிள் படி நடவாமல் போன ஒரு மனிதன் ஒரு கடபாரையை தரையிலே நட்டு அதன் மேலே அவன் குப்புற விழுந்தான்னா நெஞ்சு வழியா உள்ள புகுந்த கடப்பாறை முதுகு வழியா வெளியே வர மாதிரி பண ஆசை ஒரு மனிதனை உருவ குத்தி கொலை செய்யக்கூடியதாக இருக்கான். ஆகவே அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு உலகம் இறக்க வைத்து பறக்கிற ஒரு பறவையைப் போல வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் எல்லாருடைய வீட்டையும் பறித்து கொள்கிறாங்க, எல்லாருடைய நிலத்தையும் வாங்கி போட்டுக்கிறாங்க. 100க்கு 120% வட்டிகளை சம்பாதிக்கிறாங்க, பத்திரங்களை வாங்கி வச்சுக்கிறாங்க, அடமான பொருள்களாக கட்டுகிற உடைகளை எடுத்துக்கிறாங்க, வாகனங்களை பறிச்சுக்கிறாங்க, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எல்லாம் என்னுடையது என்று சொல்றாங்க. இவர்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சகோதரர்களே, இதை குறித்து ஒரு ஊமையாக இயேசு சொல்லுகிறார். இப்பொழுது அந்த ஊமையை நம்ம படிப்போம். லூக்கா 12வது அதிகாரம் 16வது வசனம் கவனிங்கள். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்க இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். இதுதான் அந்த உவமை. இயேசு சொல்கிறார், அதாவது இங்கே ஒரு ஐஸ்வர்யம் உள்ள மனிதன், அவனுக்கு பேர் இல்லை. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர்களுக்கு
அவங்க பேரை விட அவங்க பணம் தான் பெருசாக பேசும். அதனால தான் அவர் ரிச் மேன் அப்படின்னு அவனுக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவனுடைய நிஜமான பேர் சொல்கிறத விட அவனுடைய ஐஸ்வர்யம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் ஐஸ்வர்யவான் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டாங்க. அடுத்தது, அந்த மனுஷனுடைய நிலம் நன்றாக விளைந்ததாம். அந்த அறுவடையை எங்கே எடுத்து வைப்பது என்று அவனுக்கு தெரியல. அப்பொழுது அவனுடைய களஞ்சியங்கள்னு சொன்னால் கோடவுன்ஸ், அதாவது பொருள்களை சேர்த்து வைக்கிற இடம், அது சின்னதாக இருந்ததுனால அதெல்லாம் இடிச்சிட்டு பெரிய பெரிய கோடவுன்ஸ் அவன் கட்டிட்டான். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பெரிய கோடவுனில் அங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு வேண்டிய நெல், கோதுமை இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க மக்களுக்கு கொடுப்பதற்காக. பெரிய கோடவுன் அவன் கட்டிட்டு ராத்திரியில் அவன் படுத்துக்கிட்டு தனக்குள்ளவே பேசுகிறானான். என்ன பேசுகிறான்? அநேக வருஷங்களுக்கு, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, அநேக வருஷங்களுக்கு உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் சேர்த்துட்டேன். அடுத்தது என்ன சொல்கிறான்? என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து மகிழ்ச்சியாரு, பி ஹாப்பி என்று அவன் சொல்லி கொண்டானான். யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்? அவன் தனக்குள்ளவே பேசிட்டு இருக்கானான். இதை கர்த்தர் கேட்கிறார். சகோதரர்களே, இந்த வாஸ்த இந்த பகுதியில் நான், அதாவது ஐ என்ற வார்த்தை 11 முறை வந்திருக்கிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுள் இல்லை, குடும்பம் இல்லை, சகோதரர்கள் இல்லை, தேசம் இல்லை, யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கிறான். அவனும் அவனுடைய சொத்து. இந்த மாதிரியான கேரக்டர்ஸை நம்ம பார்க்கிறோம். எப்போதும் நான் 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 என்று வாழ்கிற மக்கள் இருக்காங்க. நான் நிறைய வீடுகளை பார்த்துருக்கேன். 2 பேர் இருப்பாங்க, 3 அடுக்கு மாளிகை இருக்கும். அந்த வீட்டில் பெருக்கிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டான். அப்படி கட்டி காப்பான். சாகும்போது எடுத்து போகிறதுக்கு 4 பேர் இல்லாமல் போயிடுவான். யாரோ எங்கேயோ இருக்கிற சொந்தக்காரன் வந்து அந்த வீட்டை எடுத்துக்குவான். காலஞ்சென்ற முதல்வர் எவ்வளோ சொத்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், சுமார் 70 நாட்கள் மருத்துவமனையில் இருந்து அப்படியே இறந்துட்டாங்க. அவங்களுடைய சொத்துக்களை என்னாச்சு பார்த்தீங்களா? அதனால் நம்ம எவ்வளவு சேர்த்தாலும் அது நம்முடைய ஆத்மாவுக்கு ஈடாக விலையாக இருக்க முடியாது. இந்த மனிதனுடைய கேரக்டர் ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டராக இருக்கு. நான் நான் என்றே வாழ்கிறான். தன்னுடைய ஆத்மாவை அவன் என்ன நினைக்கிறான்? எப்போது இருக்கக்கூடியதாக நினைக்கிறான், அழிவற்றதாக நினைக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொன்னாராம், 20வது வசனம் பாருங்கள். தேவனோ அவனை நோக்கி, அந்த மனுஷனிடத்தில் கர்த்தர் பேசினாராம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே. இந்த மதிகேடனேன்றதுக்கு ஆங்கிலத்தில் ஃபூல் என்ற வார்த்தை வந்திருக்கு. அதாவது அறிவுக்கு நேர் எதிரடியான வார்த்தை மதிகேடு. பாவம் செய்கிற மனிதனுடைய இருதயத்திலிருந்து மதிகேடு வருகிறது என்று மார்க் 7வது அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். Sin comes out of the heart. Sin is a foolishness. நம்ம நினைக்கிறோம் முட்டாள்தனம் அப்படின்னா அறியாமைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பைபிள் படி பார்த்தீங்கன்னா முட்டாள்தனம் கூட பாவம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று சொன்னார். இந்த இடத்துல தேவன் பேசுகிறார், மனிதன் பேசிக்கொண்டிருக்கிறான். மனிதன் தன் ஆத்மாவோடு பேசுகிறார், தேவன் அந்த மனிதனோடு பேசுகிறார். என்ன சொல்றார் பார்த்தீங்களா? இந்த ராத்திரியிலே என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் இங்கே பார்க்கலாம். டுநைட். ஒரு பகல் ஒரு இரவு சேர்ந்தது தான் ஒரு நாள். இப்போ ராத்திரி என்பது எத்தனை மணி நேரம்? ஒரு 12 மணி நேரம் அல்லது ஒரு 10 மணி நேரம், அதானே ராத்திரி. அப்போ தேவன் வந்து அவனுக்கு கொடுத்த காலம் ஒரு 10 மணி நேரம் அவகாசம்தான். இன்னும் அடுத்த 10 மணி நேரத்தில் நீ செத்து போனா உன்னுடைய சொத்தெல்லாம் என்ன ஆகுன்னு கேட்குறார். ஆனால் இவன் என்னமோ இந்த உலகத்தில் 100 வருஷம் வாழ போகிறோம் போல, ஆத்மாவே நீ சந்தோஷப்படு, பூரித்து களிப்பாயிரு, பாரு அறைகளையெல்லாம் இடித்து பெரிய கோடவுன் கட்டிட்டேன், பொருள் வைக்கும் அறைகளை கட்டி விட்டேன், உனக்காக சேர்த்து வைத்து விட்டேன்
என்று தனக்குள்ளே அவன் பேசுகிறான். இந்த ராவிலே உன் ஆத்துமா எடுக்கப்படும் என்று சொன்னார். சகோதரே, இதை கேட்கும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு ஈட்டி குத்துவது போல இருக்கிறது. இதை தான் நம்ம 1 தீமோத்தேயு 6:10 வாசித்தோம். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும், கவனிங்க, வேறாக இருக்கிறது. ஒரு ஆலமரத்தை பார்க்குறீங்க, பெருசாக இருக்கும், விழுதுகள் தொங்கும். ஆனால் அந்த ஆலமரத்தினுடைய அடியில் மண்ணுக்கு கீழே வேறு இருக்கு. எல்லா மரத்துக்கும் கீழே வேறு இருக்கு, ஆனால் வேறு நம்ம பார்க்கறது இல்லை. அது மாதிரி பண ஆசை என்ற அந்த ஆசையுடைய மனிதனுடைய வேர் அழிவுக்குரியதாக இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். தங்கள் மார்பிலே தாங்களே ஒரு ஈட்டியை கொண்டு குத்துவது போல, ஒரு கத்தியை கொண்டு குத்துவது போல அவர்கள் தங்களை அழித்துக் கொள்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஓமையின் வழியாக நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டோம்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அடுத்தது, பண ஆசை உள்ள ஒரு மனிதன் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. அவன் ஒரு விசுவாசியாக இருக்க முடியாது. ஏனென்றால் பண ஆசை ஒரு மனிதனை விசுவாசத்தை விட்டு விலக்கி விடுகிறது. விசுவாசத்தை மனிதன் இழந்து விடுகிறான். இப்பொழுது லூக்கா 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தோட இந்த ஓமை முடிவுறுவதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? 10 மணி நேரத்திலே இந்த உலகத்தை விட்டு போகக்கூடியவனாக இருக்கிறான். அந்த இரவிலே தன் ஆத்துமாவை இழக்கக்கூடியவனாக இருக்கிறான். எவ்வளவு உண்மை இது! எவ்வளவு உண்மை இது! எத்தனை பணக்காரர்கள் குளிக்க சென்று பாத்ரூமில் வழிக்கு விழுந்து அப்படியே செத்து போகிறான். அரை மணி நேரத்துக்குள்ளே செத்து போயிட்டான். ஒரு நாளெல்லாம் மனிதர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா சொத்துக்களையும் எல்லா பொருளையும் தனக்கென்று எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை வதைக்கிறவர்களாக இருக்காங்க. கடவுள் படைத்த எல்லா பொருளும் எல்லாருக்காகவும் ஆனது. பாருங்க, பறவைகள் இருக்க, அதுக்கு தேவையான உணவை தேவன் வைத்திருக்கிறார். அது தேவைகளை மட்டும் அது எடுத்துக்கொள்கிறது. மிருகங்களை பாருங்கள், அது அதனுடைய தேவைகளை மட்டும் எடுத்துக்கொள்கிறது. அது வாழும் காலத்தில் என்ன தேவையோ அதை மட்டும் அனுபவிக்குது. உலகத்தில் இயற்கையெல்லாம் இப்படி இருக்கும்போது மனிதன் மட்டும் என்ன செய்யறான்? தேசத்தை எடுத்துக்கொள்கிறான், எல்லா நிலங்களையும் எடுத்துக்கொள்கிறான், சுரங்கங்களை எடுத்துக்கொள்கிறான், பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறான், தங்க வெளியெல்லாம் எடுத்துக்கொள்கிறான். எல்லாம் தனக்குரியது என்று நினைக்கிறான். அவ்வப்போது பத்திரிகைகளை நாம் படிக்கிறோம், லட்சம், 1000, கோடிகள் என்று பேசுகிறார்கள். இன்றைக்கு மனிதர்கள் அப்படித்தான் பேசுகிறாங்க. 10,000 கோடி என்று பேசுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, பண ஆசை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொண்டு இந்த ஊமையை பற்றிய செய்தியை இங்கே நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாம் சந்திப்போம். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, பண ஆசை எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள் என்ற அந்த வசனம் எங்களை மிகவும் பாதிக்கிறது. நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் பண ஆசைக்கு அடிமைகளாய் மாறாதபடி எங்களை மாற்றியருளும். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தாரும். ஆகாரத்தையும் தண்ணீரையும் உடைகளையும் தேவைகளையும் சந்தியும். கேட்ட மாணவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையான நாமத்திலே மிகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?